மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். நாம் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பின் கீழே தொடர் வரிசை பாடங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 4ஆம் பாகம் செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால், காத்திருக்கும் தேவஜனம், வெயிட்டிங் பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பில் படிக்கப் போகிறோம். நம்முடைய மைய வசனம் 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்குமே காத்திருத்தல் என்பது பிடிக்காத ஒரு செயல். அதுவும் நெடுநேரமாக காத்திருத்தல் என்பது பெரும்பாலும் மனிதர்கள் விரும்புவதே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கேள்வி: நமக்கு ஜீவ விருட்சம் எது? பைபிளில் ஒரு அழகான வசனம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், நெடுங்காலமாய் காத்திருப்பது யாருக்குமே பிடிக்காது, இருதயம் சோர்ந்து போயிடும். விரும்பினது வரும்போதோ, எதிர்பார்த்தவர்களோ அல்லது எதிர்பார்த்த காரியமோ வந்து விடும் பொழுது அது ஜீவவிருட்சம் போல் இருக்குமாம். அந்த கேள்வி, நமக்கு ஜீவவிருட்சம் எது? வாட்ஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் அட்வென்டிஸ்ட்ஸ்? கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற எல்லாருமே அட்வென்டிஸ்டுகள். ஆங்கிலத்தில் செகண்ட் கமிங், செகண்ட் அட்வென்ட் என்று சொல்லுவார்கள். கமிங், அட்வென்ட் எல்லாமே ஒரே வார்த்தை தான். அட்வென்டிஸ்ட் என்றால் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். ஸோ வாட்ஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப் ஃபார் அட்வென்டிஸ்ட்ஸ்? அன்பானவர்களே, 2ஆம் வருகை, அந்த 2ஆம் வருகை தான் நமக்கான ஜீவ விருட்சம். அட்வென்டிஸ்ட் என்றால் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களும் அட்வென்டிஸ்டுகளை. ஈவன் த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ வேர் அட்வென்டிஸ்ட்ஸ். நீங்கள் படித்து பாருங்கள். 2 பேதுருலையும் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லியிருக்கிறார். இன்னும் 1 தெசலோனிக்கேர் 2 தெசலோனிக்கேர்லாம் படித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகை குறித்து பவுல் நிறைய எழுதியிருக்கிறார். அப்பொழுதே 2ஆம் வருகைக்காக எதிர்பார்த்து இருந்திருக்கிறார்கள். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, 2ஆம் வருகை தான் நமக்கு ஜீவ விருட்சம். செகண்ட் கமிங் இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப். ஏனென்றால் we are waiting from 1844. Now it's 2025. 1844ஆம் ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற செய்தி, வருகையின் செய்தி தீவிரமாக அமெரிக்கா முழுவதிலும், வட அமெரிக்கா முழுவதிலும், ஐரோப்பாவிலும் பல நாடுகளின் எங்கிலும் இந்த செய்தி பரவியது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருவார் என்ற அந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்டு இன்று 181 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லையே என்று நம்ம ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, எபிரேயர் 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு இடத்துல கூட படிக்கிறோம். தீத்து 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பொய் உரையாத தேவன், அவர் வருவேன் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக வருவார். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் 22 அதிகாரம், வேதாமத்தின் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் 3 முறை 7ஆம் வசனம், 12ஆம் வசனம்,
20ஆம் வசனம் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 22 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் 3 முறை சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை செய்வார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். காத்துக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? நம்முடைய இருதயம் இளைத்து போக வேண்டாம். நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? ஜெபத்தோடு படிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எங்களுக்கு சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆவலோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆவியானவர் இடைப்படும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, காத்திருத்தலின் அம்சங்கள் என்ன? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் வெயிட்டிங்? 3 முக்கியமான பாடங்களை நாம் படிக்க போகிறோம். முதலாவது, எப்படி காத்திருக்க வேண்டும்? How are we to wait? எப்படி காத்திருக்க வேண்டும்? நம்ம பைபிள் சொல்லுகிறது, சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். எதற்காக காத்து கொண்டிருக்கிறது பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, அதாவது படைக்கப்பட்ட அந்த உலகமானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு பெரிய போராட்டத்தில், மாபெரும் போராட்டத்தில், ஒரு மாபெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே, நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே, அதாவது பாவத்துக்கும் அநீதிக்கும் இடையிலே, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே, கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இந்த சாத்தான் மனிதர்கள்லாம் கீழ் படிச்சிருவாங்களா, கற்பனைகள்லாம் கடைபிடிச்சிருவாங்களா? அதெல்லாம் முடியாது என்று அவன் சவால் விடுகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இல்லை இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், என்னுடைய கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அவரும் ஒரு பக்கம் சவால் விட்டு இருக்கிறார். அதனால் யோவான் 14:15 இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்கள், இப்போ ஆண்டவருக்கு என்று உண்மையாய் நடக்கக்கூடிய, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய, இயேசுவை நேசித்து அவருடைய கற்பனையின்படி வாழக்கூடிய ஒரு கூட்டம் எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படித்து பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். கடைசி நாட்களின் பரிசுத்தவான்கள் யார் என்றால், இயேசுவை நேசிப்பாங்க, அவருடைய கற்பனைகளை கடைபிடிப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம், அவங்க தாங்க தேவனுடைய புத்திரர். அப்படிப்பட்டவர்கள் வெளிப்படுவதற்கு, எழும்புவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு உண்மையான கூட்டம் எழும்ப வேண்டும். அப்படி எழும்புவதற்காக சர்வ சிருஷ்டியும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளும் சரி, விழுந்து போகாத உலகங்களில் இருக்கிற ஜீவராசிகளும் சரி, தேவதூதர்களும் சரி, எல்லாரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சவாலில் தேவன் பக்கம் நிற்கிற ஒரு கூட்டம் எழும்பும். அவங்க தாங்க தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட். அந்த கூட்டம் எழும்புறதுக்காக மிகுந்த ஆவலோடு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். நாமும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணுமா? எதுக்கு? ஆண்டோடைய நாள், வருகையின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும்? மிகுந்த ஆவல். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எப்படா அந்த போராட்டம் முடியும்? எப்போ தேவஜனம், உண்மையான தேவஜனம் எழும்புவார்கள்? எப்போ எல்லாரும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்யணும்னா,
மிகுந்த ஆவலோடு அவருடைய வருகையின் நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறோமா? மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி? ஹவு டு earnestly வெயிட். எப்படி? ஒரு உதாரணத்தை பாருங்களேன். சின்ன பிள்ளைய என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு பிறந்த நாள் வர்றதுக்கு இன்னும் 11 மாதம் இருக்குது, இன்னும் 10 மாதம், 8 மாதம், 6 மாதம், 4 மாதம், 100 நாள், 90 நாள் அப்படின்னு நாள் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 10 நாள் இருக்குது எனக்கு பிறந்த நாள் வர்றதுக்கு அப்படின்னு காத்திருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் அவ்வளோ வாஞ்சையாக இருப்பார்கள். ஒரு வருஷம் பிறந்தநாள் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்க அந்த பிறந்த நாளுக்காக எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் வருகையின் நாளுக்காக அவளோடு காத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கணும். இங்கே நீங்கள் பார்க்கிற நபர் யார் என்றால், இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக ஒரு காலத்தில் இருந்த கிளாட்ஸ்டன் மற்றும் அவருடைய மனைவி. கிளாட்ஸ்டன் அண்ட் his wife. இவரை பார்ப்பதற்காக ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் மக்கள் வந்தார்கள். அந்த பிரதமர் மாளிகைக்கு வந்தார்கள். இப்போ உள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க மனைவி இங்கே உட்காந்துருக்காங்களே இந்த அம்மா, அவங்க எல்லா மக்களையும் அன்போடு ஆவலோடு வரவேற்றார்கள். எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போது இவங்க எல்லாருக்கும் பலவிதமான கேள்வி, வந்திருக்கிற மக்களுக்கு பல தேவைகள், பல கேள்விகள், பிரதமரை சந்தித்து பல காரியங்களை அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். அப்போது நாங்கள் பிரதமரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா, அவர் மேலே இருக்கிறார், அவரை எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் மேலே இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இதை கேட்ட மக்கள் அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஆண்டவர் பற்றி சொல்கிறாங்க போல். அந்த பக்தியானம்மா, ஆண்டவர் பற்றி சொல்கிறாங்க போல். ஆமாம், ஆண்டவர் மேலே இருக்கிறார், அவர் கண்டிப்பாக மேலே இருந்து அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் அடைந்தார்களாம். சந்தோஷமாக சொன்னாங்க, எஸ் மேம், காட் இஸ் தேர் இன் ஹெவன், இஸ் அப் அபவ், ஹி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் அவர் நீட்ஸ், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் பிரதம மந்திரியை சொன்னேன், என்னுடைய கணவர் கிளாட்ஸ்டனை சொன்னேன், அவர் மேலே இருக்கிறார், அவர் மேலே இருக்கிறார், மேலேருந்து கீழே வருவார், வந்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மாதிரி சொல்ல வந்தாங்களாம். அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே சரிதான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மேலே இருக்கிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் எல்லாம் ஜனாதிபதி அந்த பிரதமர் வருவார்னு சொல்லி ஆவலோடு காத்திருந்தார்கள். பிற்பாடு கிளாட்ஸ்டன் வந்து அவர்களோடு பேசி அவர்கள் தேவைகளை சந்தித்தார் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனும் சீக்கிரமாய் வருவார். நாம் மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டியதுதான் அந்த காத்திருத்தலின் சிறப்பு அம்சம். எவ்வளோ பேர் நம்ம வாஞ்சையா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நம்மளோட வருகைக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு என்னைக்குங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜெபத்தில்? யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் போல நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். நாட்களை எண்ணி எண்ணி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? வாட் ஃபார் டு வெயிட். எதற்காக நம்ம காத்திருக்கணும்? பாருங்களேன், பைபிள் நமக்கு 3 காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது. தேவனுடைய நாளுக்காக, ஃபார் த டே ஆஃப் காட் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். தேவனுடைய நாளுக்காக, வருகையின் நாளுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அந்த நாள் மிக சமீபமே அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல, அந்த நாள் மிக சமீபம்னு பாடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த நாள் சமீபம் என்று காட்டுகிறதா? நம்ம எதற்காக காத்திருக்க வேண்டும்? நமது இரட்சகருக்காக காத்திருக்க வேண்டும். ஃபார் அவர் சேவியர் வி மஸ்ட் வெயிட். பைபிளில் படிக்கிறோம், பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்?
நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்குறோமா? இல்லை ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து வாங்க, நான் இது செஞ்சிடணும், நான் வீட்டை கட்டிடணும், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடணும், வெளிநாடு போகணும், பிள்ளையை கட்டி கொடுக்கணும் என்றெல்லாம் பல திட்டங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். தப்பு கிடையாது, திட்டங்கள் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நான் முடிக்கணும் ஆண்டவரே, பிறகு நீங்கள் வாங்க. இந்த மனநிலை நமக்கு இருக்கலாமா? நம்முடைய இரட்சகர் வர அவளோடு நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டுமா? தீத்து 2:13 பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், அந்த ஆனந்த பாக்கியம் என்ன? அவருடைய வருகையின் நாள் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும். வருகைக்கு இன்னும் ஒரு பேர் பிரசன்னமாகுதல், பிரசன்ஸ், அப்பியரிங். பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அன்பானவர்களே, அப்போது ஆண்டுடைய அந்த ஆனந்த பாக்கியமான வருகைக்காக, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் அந்த சம்பவத்திற்காக, ஆண்டுடைய மகிமையான அந்த பிரசன்னமாகுதலுக்காக, வருகைக்காக, கொடான கொடி தூதர்களோடு வருவாரே, அதற்காக நாம் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, எதற்காக காத்திருக்க வேண்டும்? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். வெயிட்டிங் ஃபார் தி அடாப்ஷன், தி ரிடம்ஷன் ஆஃப் அவர் பாடி. வசனம் சொல்லுது பாருங்கள், ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட. ஆவியின் முதற்பலன்கள் என்ன? ஆவியானவர் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு சத்தியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, சபை ஐக்கியத்தில் கொண்டாந்து இருக்கிறாரு, ஊழியக்காரர்களில் கொடுத்துருக்கிறாரு, ஜெபம் பண்ண வைக்கிறாரு, தினம் கிருபையை கொடுக்கிறார், தினம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு அந்த வாஞ்சையை கொடுக்கிறார், சத்திய வசனங்களை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? பாவரிக்கை, மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் நம்மை நாளுக்கு நாள் தேவன் வழி நடத்தி கிறிஸ்துவை போல் மாற்றுகிறார். சரிதானே? அதான் அங்கே ஆவியின் முதற் பலன்கள். அந்த முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆண்டவர் எப்போ வருவார், எங்களை எப்போ ஒரு பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். தவிக்கிறோமா? ஆண்டவர் வரணும், என்னை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு தவிக்கிறோமா? ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போய்விட்டால் அந்த பிள்ளை எப்படா என் தகப்பன் தாய் வருவாங்க, என்னை கூட்டிகிட்டு போவாங்க, என் வீட்டுக்கு எப்பொழுது நான் செல்வேன், எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று அந்த கடத்தப்பட்ட மகனோ மகளோ அவளோடு காத்திருப்பாங்கல்ல. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாவம் என்ற தந்திரமான ஒரு காரியத்தின் வழியாக இன்னைக்கு சாத்தான் நம்ம எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் இந்த உலகத்தில் நம்மை சிறையிருப்பில் வைத்திருக்கிறான். ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து நம்மை மீட்டுக்கொள்ள அவர் காத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமா? தேவனை தேடுறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். ஆண்டோட வருகையின் நாளுக்காக நாம் தவிக்கிறோமா? நம்முடைய இரட்சகர் வருவதற்காக தவிக்கிறோமா? நம்முடைய சரீர மீட்பு சீக்கிரம் உண்டாக வேண்டும் என்று நாம் தவிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வாஞ்சை நமக்குள்ளாக பெருக வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? 4 காரியங்கள், 3 என்று சொன்னேன். 4வது காரியம், தேவனுடைய நகரத்திற்காக, for the city of God we must be waiting. எபிரேயர் 11:10 படிக்கிறோம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் பெரிய பணக்காரர், சீமான் மகா பிரபு என்றெல்லாம் வேதாகமம் ஆபிரகாமை பற்றி நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் அந்த காலத்திலேயே தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த ஆபிரகாம் 3 மாடி அடுக்குமாடி கட்டடத்திலே குடியிருந்தவனாம். பெரிய பணக்காரர் ஆபிரகாம், அவங்க அப்பா எல்லாரும். அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, ஏப்ரஹாம் வாஸ் a rich man. He left towers for tents. பணக்காரனான இந்த ஆபிரகாம்
கூடாரங்களுக்காக கோபுரங்களை விட்டு வந்தானாம். பெரிய பணக்காரன் இந்த ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னான்னு அவர் போயிட்டார். எத்தனை கீழ்ப்படிது! அதனால தான் பவுல் சொல்கிறார் எபிரேயர் 11:10, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த நகரத்திற்காக அவன் காத்திருந்து தன்னுடைய பிள்ளைகளோடு பின் சந்ததியாரோடு கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று இதே அதிகாரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டோட நகரத்திற்காக காத்திருக்கிறோமா? வில்லியம் மில்லர் என்ற ஒரு தேவ மனிதன் அமெரிக்காவில், குறிப்பாக வட அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பக்திமான். இவர் ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன், விவசாயி, சரிதானே? இவருக்கு வேதாகமத்தை படிக்கிற ஒரு ஆர்வம் பிறந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடவுள் அப்படி முழுசாக ஒன்றும் நம்பலை. ஆனால் ஒரு ஆலயத்தில் வேதம் வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மேடையில் வேத வாசிப்பு செய்வாங்கள்ல, 53 அதிகாரத்தை வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை வாசிக்கும் பொழுதே அவருடைய உள்ளம் உணர்வடைந்து ஆண்டுடைய பிள்ளையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? 53 இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி சொல்லியிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு? பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. தீவிரமாக வேதத்தை ஆராய்ந்தார். அப்படி அவர் தினம் வேத ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு வசனம் புரிஞ்சாதான் அடுத்த வசனத்துக்கு போவார். அப்படியே வரிசையாக தானியலுக்கு வந்தார். தானியல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை படித்தார். அவருக்கு புரியல, ஆராய்ச்சி பண்ணார். சரிங்களா? அவருடைய ஆராய்ச்சி 16 ஆண்டுகள் நீடித்தது. 1816 1832 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி தீர்க்கமாக திட்டவட்டமாக கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடிச்சார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1843 1843 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்னு அந்த 2300 ராப்புகள் தீர்க்க தரிசனத்தில் ஆராய்ந்து கண்டுபிடித்தார். தானியேல் வெளிப்படுத்தலாம் படித்து கண்டுபிடிச்சார். அவர் என்ன பண்ணார்னா, யாரெல்லாம் பார்க்குறாரோ, அவர் வீட்டுக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் யாரானாலும் சரி, வேலைக்காரர்கள், தபால்காரர், யார் வந்தாலும், காய்கறிக்காரர், யார் வந்தாலும் ஒரே கருத்தை தான் திரும்ப 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 சொல்லிட்டுருப்பார். ஆண்டோட வருகையை பற்றி சொல்லி கொண்டிருப்பார். ஆண்டவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று செய்தி சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் இவனுடைய வில்லி மில்லருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சுகவீனமாகிவிட்டது. அப்போ என்ன பண்ணாராம், டாக்டரை வர வைக்கிறார். சரிங்களா? அந்த டாக்டர்கிட்ட அவர் ஏற்கனவே அவர் தெரியப்படுத்திட்டார், என் பிள்ளைய சுகவீனமாக இருக்கிற பிள்ளையை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும், வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். சரிங்களா? அப்போது இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐயோ வில்லியம் மில்லரா, அவர் மோனோமேனியாக் ஆச்சே, ஒற்றை கருத்து பைத்தியம் ஆயிற்றே, சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருப்பார் அப்படி சொல்லி அந்த டாக்டர் இவரை குறித்து ஒரு கருத்து பரப்பினார். சரிங்களா? இது வில்லியம் மில்லருக்கு தெரிய வந்தது. அப்போ அந்த டாக்டர் வந்தார். டாக்டர் வந்துட்டு அந்த குழந்தைக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தாரு. வில்லியம் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் சுயநமாக இருப்பதாக உட்காந்துருந்தார். உடனே அந்த டாக்டர் கேட்டார், மில்லர் என்னாச்சு, நீங்கள் முடியாமல் இருக்கிற மாதிரி தெரியுதே, உடல் சுயநமோ அப்படின்னு கேட்டார். உடனே வில்லியம் மில்லர், நீங்கள் தானே சொன்னீங்க டாக்டர், மில்லருக்கு மோனோமேனியாக், ஒற்றை கருத்து பைத்தியம் இருக்கிறது, சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு, நீங்கள் எனக்கு நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் மில்லர் சொன்னார். உடனே வேறு வழி இல்லாமல் அந்த டாக்டரும் சரி வில்லியம் மில்லர் என்ன தான் சொல்கிறார் கேட்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் பைபிளை திறந்து உக்காந்தாங்களாம். வேதபாடம் கொடுக்க ஆரம்பித்த அந்த வில்லியம் மில்லர் ஆண்டு 2ஆம் வருகை பற்றி அந்த தீர்க்க தரிசனம் 2300 ராப்புகள் 2300 days ப்ராஃபஸி என்ன சொல்லுதுன்னு எல்லாத்தையும் அழகாக தானியேல் வெளிப்படுத்திலிருந்து எடுத்து புட்டு புட்டு வைத்து சொல்லிக் கொடுத்தார். ஆண்டோட வருகை வெகு சமீபம் என்பதை சொல்லிக் கொடுத்த உடனே அந்த டாக்டரும், ஆமாம் மில்லர், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார்,
அப்புறம் தொடர்ந்து 1 வீக், ஒரு வாரம் தொடர்ந்து வேத பாடம் எடுத்தாராம் வில்லியம் மில்லர்ட்ட. வேத பாடம் எடுத்து அவரும் ஒரு ஊழியக்காரராக, ஒரு மிஷனரியாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வில்லியம் மில்லர் ஒற்றை கருத்து பைத்தியம். ஒரே கருத்தை சொன்னதையே சொல்லிட்டு போகிறார். ஆண்டவர் வரப்போகிறார் எல்லாருக்கும் சொல்லுவார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் எதற்கு பைத்தியமாக இருக்கிறோம்? யாருக்கு பைத்தியமாக இருக்கிறோம்? சத்தியத்துக்கு பைத்தியமாக இருக்கிறோமா? ஜெபிப்பதற்கு பைத்தியமாக இருக்கிறோமா? தேவனை தேடுவதற்கு பைத்தியமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தியங்களை பிறருக்கு சொல்லுவதற்கு நாம் பைத்தியமாக இருக்கிறோமா? பாருங்களேன், இந்த ஆபிரகாம் ஆண்டு சொல்லிட்டார்ன்றதுக்காக தன்னுடைய நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அன்பான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய நகரத்திற்கு போக வேண்டும் என்ற தாகமும் வைராக்கியமும் நமக்கு தேவை. அன்பானவர்களே, எப்படி காத்திருக்க வேண்டும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய நாளுக்காக காத்திருக்கணும். நம்முடைய இரட்சகருக்காக காத்திருக்கணும். நம்முடைய சரீர மீட்புக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய நகரத்திற்காக காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஏன் காத்திருக்க வேண்டும்? why to wait? ஏன் காத்திருக்கணும்? இத்தனை வருஷமாக காத்து தான் இருக்கிறாங்க, இந்த வருவார்ன்றாங்க, இந்த ஆண்டவர் வந்த மாதிரி தெரியல என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் தூதர்கள் வாக்களித்துள்ளனர். ஏஞ்சல்ஸ் ஹேவ் ப்ராமிஸ்ட். ஏன் காத்திருக்கணும்? தேவதூதர்கள் சொல்லியிருக்காங்க காத்திருங்க அப்படின்னு. அப்போஸ்தலர் 1:9-11 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்படி இவைகளை சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சீஷர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர், 2 தேவதூதர்கள் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். சரீரத்தோடு போனார், சரீரத்தோடு வருவார். எல்லாருடைய கண்கள் காணும்படி அவர் சென்றார், எல்லார் கண்கள் காணும்படி அவர் திரும்ப வருவார். தேவதூதர்களோடு போனார், தேவதூதர்களோடு வருவார். அன்பானவர்களே, இதில் ரகசிய வருகை என்பதற்கு இடமே வாய்ப்பே கிடையாது. ஏன் காத்திருக்க வேண்டும்? தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அவர் போனது உண்மையானால், முதலாம் வருகையில் மனிதனாக வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்து அவர் போனது உண்மை என்றால், அவர் திரும்ப வரப்போவதும் உண்மைதான். தூதர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தூதர்கள் சொன்னது நடக்கும். கேப்ரியல் தூதன் சொன்னான், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று. மரியாள் இடத்துல இயேசு பிறந்தார். தேவதூதர்கள் சொன்னாங்க, மனோவாட்ட உன் மனைவிக்கு ஆண் பிள்ளை பிறக்கும், சிம்சோன் பிறந்தான். தேவதூதர்கள் சொன்னது நடக்கும். இயேசு வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள், இயேசு வருவார். அதனால தான் காத்திருக்கிறோம். இரண்டாவது, கிறிஸ்து வாக்களித்துள்ளார். கிரைஸ்ட் ஹஸ் ப்ராமிஸ்ட். யோவான் 14:1-3 நமக்கு தெரியும் அல்லவா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, ஐ வில் கம் அகெயின் அண்ட் ரிசீவ் யூ அன்டு மை செல்ஃப். இயேசு சொன்னது கண்டிப்பாக நடக்கும். நான் மறுபடியும் வருவேன்னு சொன்னார், அவர் கண்டிப்பாக வருவார். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து சொல்லியிருக்கிறபடினால் நாம் காத்திருக்கிறோம். ஏன் காத்திருக்கிறோம்? கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். ஏன் நாம் காத்திருக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் வாக்களித்துள்ளது. Prophecy has promised. பாருங்க, ஏசாயா 25:9,
அக்காலத்திலே இதோ, எந்த காலத்திலே? அவருடைய வருகையின் நாளிலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். பார்த்தீங்களா? ஆண்டுடைய வருகை நாளில் ஒரு கூட்டம் என்ன செய்யுமா? களிகூர்ந்து மகிழும். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம். பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனம் இப்படி நடக்கும். களிகூறுகிற கூட்டம், நாங்கள் காத்திருந்தோம், எங்கள் காத்திருத்தல் முடிவடைந்தது, எங்களுடைய கதாநாயகன் வந்து விட்டார் என்று சொல்லி களிகூர்ந்து மகிழுகிற கூட்டம் எப்படி களிகூர்ந்து மகிழும்ன்றது தீர்க்க தரிசனமாக பார்த்தீங்களா? ஏசாயா சொல்லி வச்சு இன்றைக்கி 2700 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த வார்த்தை நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். இது நடக்கும். ஏனென்றால் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இயேசு சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 வாசிக்கிறோம். ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காருல்ல, நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் தேவ அன்பை, அவருடைய சத்தியத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அவர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். நம்ம என்ன செய்யணும் என்றால், அவருடைய வருகையின் நாள் சீக்கிரமாயிருக்கும்படி நாம் விரைந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் நம்ம அடுத்த தியானத்தில் படிக்க போகிறோம். ஹேசனிங் பீப்புள் ஆஃப் காட், துரிதப்படுத்தும் தேவஜனம் என்ற பாடத்தை படிக்க போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவளோடு காத்திருந்து அவரை சந்திக்கும் கூட்டத்தில் நாமும் இருக்க, நம்முடைய குடும்பங்களும் காணப்பட அவளோடு ஆயத்தமாவோமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் தரக்கூடிய சத்தியங்களுக்காய் நன்றி. இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட தேவ ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை 2 பேர் 3 கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கும் தேவ ஜனமாக, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கும் தேவ ஜனமாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலே மூழ்கி உம்முடைய காரியங்களிலே ஆவி இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய வருகை நாளுக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, எங்களுடைய சரீர மீட்புக்காக, எங்களுடைய இரட்சகருக்காக நாங்கள் அவளோடு காத்திருக்க செய்யும். உம்முடைய வார்த்தையிலே மிகுந்த நம்பிக்கையுள்ளவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய சத்தியத்தை பிறருக்கும் எடுத்துரைக்கிறவர்களாக எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.